ஜோதிகளின் பிதாவுக்கே மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு கிறிஸ்துவ வேதபாரர்கள், பரிசேயர், பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே சேர்ந்து பிடித்து அவரை பிலாத்துவினிடத்தில் ஒப்படைத்து சரியான குற்றம் சாட்டி அவரை சிலுவரை அறைஞ்சு கொள்வதற்கு முயற்சி செய்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல சரியான குற்றத்தை சுமத்துவதற்கு ஆள் தேடுறாங்க. அதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. ஆள் கிடைக்காம இருக்கிறதுனால ஒருவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டாம்னு சொன்னார், இவர் தன்னை ராஜா என்று சொன்னார் அப்படின்னு ஒரு குற்றம் சுமத்துறான். இன்னொரு மார்க்கு 14:57 ஒருவன் இவன் தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுவேன்னு சொன்னான், இப்படி பொய்யான அவர் சொன்னான் அப்படிங்கிற ஒரு குற்றத்தை அவன் சுமத்துறான். இந்த வரி கொடுக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னது பொய்யான ஒரு குற்றம். அப்போ இவர் வரி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது மத்தேயு 17:24 அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆயினும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காக உனக்காக அவரிடத்தில் கொடு என்றான். அப்போ பேதுருவினிடத்தில் வரி கேட்குறாங்க. உங்கள் போதகர் வரி இப்போ நான் செலுத்துறது இல்லையான்னு கேட்குறாங்க. அந்த கேட்குறவங்களே ஏன்னா யூதர்களில் தான் வரி வசூலிக்கிறவங்க இருக்காங்க. அப்போ அந்த யூதர்கள் தான் வரி வசூலிக்கிறவங்க அவங்க கேட்குறாங்க. இவர் செலுத்துகிறாருன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து இதை அறிந்து ஒரு மீனை பிடிச்சி அந்த மீனின் வாயை திறந்துவார், அதில் வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்துக்கூடி உனக்கும் எனக்கும் வரியை செலுத்துன்னு சொல்லிடுறாரு. இவர் பேதுருவும் அதை செஞ்சு முடிச்சிடுறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து வரிப்பணத்தை நேரடியாக இங்கே செலுத்திட்டார். வரிப்பணத்தை செலுத்திட்டார். இதையும் இவங்க அறிஞ்சிருக்காங்க. அறிஞ்சிருந்து பொய்யா ஒரு குற்றத்தை சுமத்துறாங்க. இப்போ லூக்கா 20 இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். ஒரு சிஐடி அனுப்புறதை போல் அனுப்புகிறாங்க. அவரை குற்றம் சுமத்தணும். அவரை நம்ம போய் கேட்குற கேள்வியில் ஒரு சிக்கலுக்குள்ளே அவரை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி வராங்க. அவர்கள் போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகத்தாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். நிதானமாய் பேசுகிறீர், முகத்தாட்சியம் இல்லாமல் பேசுகிறீர் அப்படிங்கிறாங்க. முகத்தாட்சியம்னா நீங்கள் யூதர், நீங்கள் யூதர்களுக்கு சப்போர்ட்டாக எதையும் பேச மாட்டீங்க, நேர்மையாக பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல முகத்தாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவோ, எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இப்போ எதுக்கு இப்படி கேட்குறாங்கன்னா, அவர் தந்திரமாக கேட்குறாங்க. அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்று கேட்குறாரு. அவர் தந்திரமாக வராங்க. இவங்க நம்மளை சிக்கலுக்குள்ளே மாட்டக்கூடிய கேள்விகளை கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே அவர் அறிந்திருந்தார்.
அறிந்து தான் அவர் வந்து இப்படி சொல்கிறார். அவர்களுடைய தந்திரத்தை அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்று கேட்டார். ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபம் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். பணத்தை காமிக்க சொல்கிறாரு, இதில் உள்ள எழுத்து அதில் உள்ள முகம்லாம் யாருடையதுன்னு கேட்குறார். ராயனுடையதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு அவர் அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். அவர் சொன்ன பதிலை குறித்து ஆச்சரியப்பட்டாங்களாம். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கன்னு சொல்கிற அந்த வார்த்தையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். நம்ம சிக்கலுக்குள்ளே இவரை மாற்றுறதுக்காக வந்தோம், இவர் இவ்வளவு ஞானமாக நிதானமாக நமக்கு பதில் சொல்லிட்டாரே, முகத்தாட்சியம் இல்லாமல் பதில் சொல்லிட்டாரே அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. என்ன அப்படி அந்த இடத்துல பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்தா, நாம் இது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்வோம். இந்திய தேசம் ஒரு காலத்தில் வெள்ளைக்காரங்களுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம். அவங்கள நம்ம ஆண்டு கொண்டு வந்தாங்க. அந்த சமயங்களில் குட்டி குட்டி ராஜாக்களாக இந்திய தேசம் முழுவதும் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து வெள்ளைக்காரங்களை எதிர்த்தாங்க. எதிர்த்த பல விஷயங்களுக்காக எதிர்த்தாங்க. அதில் ஒரு விஷயம், நாங்கள் உங்களுக்கு வரி கொடுக்க மாட்டோம், நாங்கள் எதுக்காக உங்களுக்கு வரி கொடுக்கணும், நாங்கள் விவசாயம் பண்ணி பிழைக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் என்ன உழுதிங்களா, நாட்டு நட்டிங்களா, களை எடுத்தீங்களா, எதுக்காக நாங்கள் உங்களுக்கு வரி கொடுக்கணும்னு போராடினாங்க. இப்படி போராடின விஷயத்தை நம்ம அறிஞ்சிருக்கோம். இதே சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஊழியம் பண்ணுற காலத்தில் இருந்தது. அந்த நாட்களில் யூதா தேசத்தையும் இஸ்ரவேல் தேசத்தையும் ரோமர்கள் ஆட்சி புரிஞ்சு வந்தாங்க. அதுக்கு தலையாக இருந்தது ராயர். அந்த ராயங்கிறவர் தான் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டு வந்தார். அதுக்கிடையில் அந்த இஸ்ரவேல் தேசம் எல்லாத்துக்கும் முழுமைக்கும் பிளாத்துவையை ராஜாவாக்கினாங்க. ஏன்னா ரோமர்கள் வந்து பல நாடுகளை பிடிச்சி ஆட்சி புரிஞ்சாங்க. அப்போ இந்த இந்த ஏரியாவை கண்காணிக்கிறது பிளாத்தையும், யூதா தேசத்தை கண்காணிக்கிறது ஏரோதையும், இப்படி ஆட்களை வந்து நியமித்து வச்சுருந்தாங்க. இப்போ இந்த தேசம் முழுவதும் ராயருக்கு வரி கொடுக்கணும். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, ராயருக்கு வரி கொடுக்கறது நியாயமோ இல்லையோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிற, இந்த இடத்துல எப்படி பதில் சொல்லியிருக்காரு, ராயருக்கு வரி கொடுக்க வேண்டாம்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சி கொண்டு ராயனுக்கு முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கான தண்டனையை அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வரி கொடுங்கள்னு சொன்னால் யூதர்கள் பூராமல் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக கிளம்பிடுவாங்க. ஏன்னா நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம்னு போராடிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து ஒரு சரியாக போதிக்கிற ஒரு போதகரை அந்த இடத்துல அவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. இவரே வந்து வரி கொடுக்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் பூராமே வரி கொடுக்க சொல்கிறதுனால இயேசு கிறிஸ்து விரோதமாக கிளம்பிடுவாங்க. இவர் நம்மளை வந்து ரட்சிப்பார், நம்மளை வந்து காப்பாற்றுவார், நம்மளை விடுதலை ஆக்குவார்னு நம்ம இவரை நம்பியிருக்கோம். இவரே வந்து வரி கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து விரோதமாக கிளம்பிடுவாங்க. இதுக்காக என்ன செஞ்சார்னா, கொடுக்காதேன்னு சொன்னாலும் ரோமர் கிளம்பிடுவார், கொடுன்னு சொன்னாலும் யூதர்கள் கிளம்பிடுவாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் இடையில பொதுவாக ஒரு பதிலை சொல்கிறார். ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள்னு சொல்கிறாரு. இப்போ ரெண்டு பேருமே பிரச்சனை இல்லாமல் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லி அவர் அந்த பிரச்சனையை தீர்த்து விடுறார். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ராயனுடையதே ராயனுக்கு கொடுத்தாச்சு, தேவனுடையதே தேவனுக்கும்னா தேவனுடையது எது? தேவனுடையது நாம தான் தேவனுடையது, நம்ம தான் தேவனுடையவள். நம்மளைத்தான் தேவன் கேட்குறார், நம்முடைய இருதயத்தை தான் தேவன் கேட்குறார். அவர் வந்து நம்மள்கிட்ட இருக்கிற பணத்தையோ சொத்தையோ பொருளையோ நம்முடைய வருமானத்தை எதையுமே அவர் எதிர்பார்க்கலை. அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற நம்முடைய இருதயத்தை மட்டும்தான். அவருக்கு பிரியமானதாக இருக்கக்கூடிய ஒரு இருதயத்தை நம்மளிடத்தில் அவர் தேடுறார். இந்த பணக்கார வாலிபன் வந்தான், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவன் எல்லா நியாயப்பிரமான சட்டங்கள்லாம் நிறைவேற்றி வந்திருக்கிறவன். அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் சொத்தை புறா விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா உனக்கு சொத்து சுகம் இந்த பூமியில் எந்த பிடிப்பும் வேணாம், என்னை மட்டும் நீ என் மேலே மட்டும் உன்னுடைய அன்பு இருக்கட்டும், என்னை மட்டும் விசுவாசி, நான் நித்திய ஜீவனை உனக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவனுக்கு புத்தி சொல்லி அவர் அனுப்பி விடுறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அவர் நமக்கு கொடுக்குறார். அவரை நம்ம விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட இருதயத்தை அவர் எதிர்பார்க்குறாரு. அந்த விசுவாசம் உயிருள்ளதாக இருக்கணும். நம்ம எல்லா நற்கரியிலையும் அவருக்கு பிரியமாக செஞ்சு விசுவாசத்தை காத்து கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆமென்.